முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகனுடைய 3 உருவங்களில் ஒன்றை தொட்டுவிட்டாய் அல்லவா? இனிமே எந்த விதத்திலும் நீ தோல்வியை தழுவாத அளவுக்கு எல்லாவற்றிலும் நான் உனக்கான வெற்றியை கொடுக்க போறேன். இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த உன் வாழ்க்கையில இப்போது எல்லாத்தையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கான ராஜ வாழ்க்கையை கொடுக்க போறேன். வாழ்க்கையில எப்போதும் துன்பம் துயரம்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. துன்பங்களுக்கு இடையில தான் உனக்கான வாய்ப்புகள் ஒளிஞ்சு கிடக்குது. எல்லா பிரச்சனைகளையும் நீ நல்லா யோசிச்சு பார்த்தீனா அதிலிருந்து நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கும் என் செல்லமே. எப்போதுமே எந்த உறவுகளையுமே யாரையுமே இறுக்கமாக பலவந்தமாக பிடிச்சு வைக்கவோ நேசிக்கவோ முடியாது. வந்தா வரட்டும், போனா போகட்டும்னு எல்லாரையும் நீ கடந்து போய்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் அதையே யோசிச்சு கவலைப்பட்டு மூளையில முடங்கி கிடக்காம அத்தனையும் கடந்து செல்ல தயாராக இரு. ஒரு சிலர் உன்னை பார்த்து கேலி செய்யலாம், ஒரு சிலர் உன் திறமையை சந்தேகிக்கலாம், இன்னும் ஒரு சிலர் நீ வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு உனக்கு முட்டுக்கட்டை போட்டு தடுக்க நினைக்கலாம். யார் உன்னை விமர்சித்தாலும் இழிவாக பேசினாலும் அதையெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. உன்னால முடியாதுன்னு சில பேர் உன் முகத்துக்கு நேராகவே சொல்லி உன்னை மதிப்பு குறைவாக பலவீனமாக நடத்தக்கூட முயற்சி செய்யலாம். அடுத்தவங்கிட்ட சொல்லி உன்னை வெறுக்க வைக்கலாம். யார் உன்னை பற்றி என்ன அவதூறு பரப்பினாலும், உன்னை பற்றி தப்பு தப்பாக உன்கிட்டயே வந்து பேசினாலும், உன்னை தாழ்வாக நினைச்சாலுமே கூட நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எந்த நிபந்தனையும் இல்லாமல் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்த தயாராகு. மனசில் எந்த உள்நோக்கத்தையும் வச்சுக்காம நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு நல்லதை மட்டுமே பேசிக்கிட்டு போய்கிட்டே இரு. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கே தெரியும். எல்லாவற்றிலும் ஒரு காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையை நான் வழிநடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா உயிர்களிடமும் அக்கறை காட்டக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். உன்னுடைய பெற்றோர் காசு பணம் வசதின்னு வாழ்ந்தாங்களான்னு கேட்டீனா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு தேவையானதை அவங்க எதையுமே செஞ்சு காட்டி கூட உனக்காக ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்ற போது நீ எந்த விதத்திலும் அவர்களை தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ தப்பாகவோ நினைக்கக்கூடாது என் தங்கமே. ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. ஆனால் உன்னுடைய பெற்றோர் என் பிள்ளைங்க தான் எனக்காக நல்லபடியாக வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்க நல்லா வாழ்ந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணான்னு தான் எப்போதுமே என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடியவர்களா தியாகம் செய்கிறவங்களா இருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த சுயநலமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் நினைக்கக்கூடிய குணம் பெற்றோர்களை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? இந்த உலகத்தில் பிறந்த யாருமே இங்கே நிரந்தரமாக தங்கிட முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே. அப்படி வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு காலி பண்ணி போகிற மனித வாழ்க்கையில் எப்போதும் இதயத்தில் கொஞ்சம் அன்பை வச்சுக்கோ. யாருக்கிட்டையும் கூட இருக்கும்போது அன்பை காட்டாமல் விலகி போனதுக்கப்புறம் அன்பை நினச்சி வருத்தப்பட்டு அவங்க இல்லையேன்னு கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? யாராக இருந்தாலும் கூட இருக்கும்போதே அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக பொறுமையாக பக்குவமாக நடந்து கொள்ள பழகு. உன் அன்புக்கு பதிலாக அழகான வாழ்க்கையை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே நீதான் சிறந்த பிள்ளைங்கிறத எப்பவும் நம்பு. எவ்வளவு கஷ்டமான பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். வாழ்க்கையில் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. விஷம் சாப்பிட்டவங்க கூட எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விஷம் போல நஞ்ச மனசில் வச்சுக்கிட்டு கூடவே இருந்து குழி பறிக்கிற மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால்
யாராலையும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழவும் முடியாது, துன்பங்கள்ல இருந்து மீளவும் முடியாது. உன் கூட இருக்கிறவங்களை எல்லாம் நல்லவர்களாக வச்சுக்கோ. உன்னை புரியாத மனிதர்கள் யாருக்கும் நீ விளக்கம் கொடுத்துதான் நீ உண்மையானவன்றதை நிரூபிக்க அவசியம் இல்லை. யார் எப்படி இருக்காங்களோ இருந்துட்டு போட்டும். நீ நீயாக உன் மனசுக்கு பிடிச்சது போல உண்மையாக இருந்துட்டு போய் என் செல்லமே. உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிற மனிதர்களுக்கு நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். யார்கிட்ட அன்பு வைக்கணுமோ அந்த இடத்துல தான் அன்பு வைக்கணும். கண்ட கண்ட இடத்துல எல்லாரிடமும் அன்பு வச்சு நீ அப்பாவியாக ஏமாளியாக அவமானப்பட்டு நிற்க வேண்டாம். அன்பையும் பாசத்தையும் அதுக்கு தகுதியுரிய மனிதர்களுக்கு மட்டும் கொடு. எப்போதுமே நீ நீயாக இரு, உனக்காக இரு. உன்னை விட்டு தவறி போன விஷயங்களை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். யார் வாழ்க்கையோடும் நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினச்சா அது யாராலும் முடியாது. நீ உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி சரியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. யார் உன்னை வந்து சேர்ந்தாலும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நன்றி சொல்ல பழகு. ஏன்னா வந்து சேர்ந்தவங்களும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் வாழ்க்கை பாடம்னா என்னன்னு உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. உன்னை வெறுப்பவர்களையும் கூட நீ அளவோடு நேசிக்க பழகிக்கோ என் செல்லமே. இன்னைக்கு சண்டை போட்டு போகிறவங்க நாளைக்கே ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வந்து உனக்கு உதவி செய்யலாம். இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் நாளைக்கு நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டும் போகலாம். யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாத இந்த உலகத்தில் நீ எப்போதும் எல்லாரிடமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அன்பை வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ பழகு. உன்னை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதுக்கான பலனை செஞ்சே தீருவேன். இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கிட்ட. இன்னும் உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்க தான் நான் இருக்கேன். கடலுங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் சும்மா கடலை வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற மனிதர்களும் இந்த பூமியில் இருக்காங்க. கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சி அதை விற்று காசாக்கி வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கடலுக்குள்ளேயே இறங்கி மூழ்கி முத்தெடுத்து அதன் மூலமாக சொகுசா சுகமாக சந்தோஷமாக வாழ்கிறவங்களும் இங்கே இருக்காங்க தானே. இந்த கடல் போல தான் உலகம். சும்மாவே நின்று கடலை வேடிக்கை பார்க்கறது போல வாழ்க்கையில் சும்மாவே உட்காந்து வாழலாம் நினச்சா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். யார் ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ முயற்சி செய்கிறாங்களோ என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு துணிச்சலாக களத்தில் இறங்குறாங்களோ அவங்க தான் முத்து போன்ற அழகான சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். எப்போதுமே இந்த கடல் போன்ற உலகத்தில் உனக்கு உரியதை சரியாக தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. நீ எந்த விஷயத்தின் மீது அதிக கவனம் செலுத்துறியோ அதுதான் உன்னை நோக்கி வந்து சேரும். பிரச்சனைகள் மீது மட்டுமே கவனத்தை செலுத்தினா பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். உனக்கான வாய்ப்புகள் மீது நீ கவனம் செலுத்தும் போதுதான் இன்னும் உனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு நல்லதை செய்யவும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காட்டியும் வேற வழி இல்லாமல் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. சில உறவுகள் உனக்கு பிடிக்காவிட்டாலும் அவங்கள விட்டு விலக முடியாமல் அவங்கக்கிட்ட நெருங்கியும் போக முடியாமல் அவங்க குணத்தை சமாளிச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும். சில விஷயங்களை சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி கொள்ளவும் முடியாமல் எல்லாத்தையும் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த அப்பன் முருகன் நானே உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எது இல்லையோ அது நிச்சயம் கிடைக்கும். எது நடக்கணுமோ அதுவும் நிச்சயமாக நடக்க தான் போகுது. எதுக்காகவும் வருத்தப்படாத. நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து நீ ஏக்கம் கொள்ளவும் வேண்டாம். கஷ்டத்தில் இருக்கிறவங்கள ஏளனமாக பார்க்கவும் வேண்டாம். ஏன்னா யார் வாழ்க்கை எப்போ எப்படி மாறும், யார் நிலைமை எப்போது உயரும்னு இங்கே யாராலும் சொல்ல முடியாது. ஒரு கால் முன்னால் போச்சுன்னா இன்னொரு கால் பின்னால் தானே இருக்கும். நடக்கும்போது முன்னொரு கால் பின்னொரு காலாக நடப்பது தானே இயல்பு. முன்னாடி இருக்கிற கால் நான் முன்னால் இருக்கேன்னு கர்வப்படவும் செய்யாது,
பின்னால் இருக்கிற காலம் அவமானப்படவும் செய்யாது. ஏன்னா அதுக்கு தெரியும், நடந்து நடந்து போனாலும் ஒரு இடத்துல 2 கால்களும் ஒன்றாதான் நிற்க போகுதுன்னு. அப்படிதான் வாழ்க்கையிலையும் எத்தனை ஏமாற்றம், பிரச்சனை, கஷ்டம், கவலை, தோல்வி வந்தாலும் கடைசியில் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் நானே உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக ராஜ யோகத்தோட சிறப்பாக வாழ வைக்கிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை தலைகீழாக மாறி உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே.